வந்துட்டால நீயே பாரு வா. ஓகே உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. உங்க தங்கச்சியா இருப்பாங்க. மியூசிக் ஏத்த என்னடா அவ யோசிக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே நிக்கிறோம், வேற எங்கேயோ தேடுறா. கரெக்ட் அவ தானே உன்ன கேக்குறது. தெரியல, வீட்டுல புதுசா என்னென்ன பொருள் வாங்கி போட்டிருக்க தேடிட்டு இருக்கா. மா எங்க ஓகே கல்யாணம் பார்த்தாலும் பண்ணி ஒரே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. குண்டு வீட்டுக்கு மழையா வந்திருக்காங்க சும்மா. ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு. அதனால வீட்டுக்கு போகும்போது இந்த பேட் எடுத்துன்னு போறேன். இங்க பாரு Bat வேணும்னு கூப்பிட்டா straight ஆவே வந்து கேட்டிருக்கலாமே. நின்னுட்டா. வரும்போது வெறும் கையை வீசின்னு தானே வந்தா, போறதுக்குள்ள எவ்வளவு பொருளை நவுத்தின்னு போறா பாரு. ஒரு நீ வா. லாரி வெளியே நிக்கும்னு நினைக்கிறேன். அப்பாக்கே சுகர், இது சாப்பிட்டா சுகர் அதிகமாயிடாதா? வீட்டுல மத்த யாருமே இல்லையா? ஏன் உங்க அண்ணன் இல்ல, அவன் தின்ன மாட்டானே? இவ்வளவு correct பெரிய தானே. வீட்டை அவனுக்கு கொடுக்க போறீங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெற மாட்டேனா நானு? அம்மா அப்பா இருந்தா அனாதை தானே நானு. எம்மா தாயை எடுத்துன்னு போ. அதான் உண்மை. அந்த எஃபெக்ட் தான் நடக்கும். ஏய் ஸ்பீக்கர் எங்க எடுத்துன்னு போற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர்ல தான் நீயும் நானும் பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்போம். உன்னை அபகத்தமா எடுத்துன்னு போறேன். அதுக்கு அவரையே அம்மா, கூட்டிட்டு வீட்டுல போயிடலாமே. ஜூஸ் போறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இது எடுத்துன்னு போறேன். டேய் மிக்ஸி இந்த இல்லைன்னு கண்ணை நினைக்கிறேன் எடுத்துட்டா. வீட்டுல. உங்களெல்லாம் விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இங்க பாருங்க கீழே அடுத்த லக்கேஜ் மாசம் வரேன். வேற